மக்களே இது திருவண்ணாமலை கிளம்பியாச்சு. நாளை போகணும் இப்போ தான் போகிறேன். இந்த வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அதுதான் இந்த கோயம்பேடு வந்தாச்சு. இங்கே போயிட்டு இங்கே பஸ்ஸு டைமிங் பார்த்து ஏற வேண்டியதான். இங்கே பார்த்துக்கண்டா பார்த்தீங்கன்னா கோயம்பேடு மாதிரியே இல்லை. ஃபஸ்ட்டு 4 கழிச்சு வரேன் பாருங்க. சும்மா ஒரு 2 லைனுக்கு தான் பஸ் நிற்கிது. பஸ் எங்கே இருக்குன்னே தெரில, சுற்றிட்டு இருக்கோம் பஸ்ஸுக்கு. அதுதான் ஆரணி சென்னை திருவண்ணாமலை பஸ் இருக்கு. பாஞ்சேரி போயிடலாமா? அவ்வளோதான் போலடா. கடலூர் கம்மி தான் பஸ்ஸு கம்மி தான். இந்த 2 சைடு தான் போல. திருவண்ணாமலை பஸ் தான் இருக்குது. ஏறிடலாமா? இதோ திருவண்ணாமலை பஸ்ஸு இது போகுமாண்ணா? அதான் இது போகாது. ஆற்காடு பூந்தமல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஒரே பஸ் தான் மச்சி. ஸ்ட்ரைட்டாக திரும்பி திருவண்ணாமலை மதுரை மாதிரி தான். இந்த மாதிரி மாறுற சீனே இல்லை. ஏறிடுவோம்மா திருவண்ணாமலை பஸ்ஸு? இதோ இது இதுவா 3வது பஸ்ஸு 10 பஸ்ஸு திருவண்ணாமலை. அங்கேருந்து யாரும் சரியாகவே சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட் டைம் ஸ்ட்ரெயிட் பஸ் இருந்தது. அதுதான் இது கேட்போம். ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. கோலூர் போகணும். கோலூருக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்காங்க. இந்த பக்கம் எனக்கு தெரியல. ஓகே ஓகே. கோயம்பேடில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரொம்பலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வரவங்களாம் பார்த்து தான் வரணும் போல இருக்குது. ஒரு வழியாக போலூர் பஸ் வந்துடுச்சு. அதில் இப்போ தான் பஸ்ஸில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 9 மணின்னு சொல்லிடுவாங்க. 9 மணிக்கு பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு வழியாக பஸ் எடுத்துட்டாங்க. கரெக்டாக 9 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்தாச்சு. போலூர்
எத்தனை மணிக்கு நான் போய் ரீச் ஆகும்? 1:15 ஆகிடும். A few moments later. அதெல்லாம் வந்து ரீச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆகுது. 4 மணி தான் பஸ்ஸு இங்கே இருக்குதான். இங்கேருந்து 22 கிலோமீட்டர் காட்டுது வேறு. பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் இல்லை. அதுதான் இறங்கினோன்னே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போயின்னு வருவாங்க. 4 மணிக்கு பஸ்ஸு. இதோ போலூர் பஸ் ஸ்டாண்டு இது தான். இங்கே தான் வந்து இறங்கணும். இதுதான் இந்த இறங்கியாச்சு. பருவதமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயின்னு இருக்கிறோம். ஒரு லோடு இருக்குது. லோடு இருக்குது. ஜிலோன்னு இது யாருமே இல்லை சுத்தமாக. அதான் ஃபுல்லாக குளிச்சுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக நல்லா இருட்டாக இருக்குது. சிவன் சிலை. ஆமாம். போகிற வழியே சின்ன கோவில் இருக்குது. பாருங்க சிவலிங்கம் எவ்வளோ பெருசு. இது உங்களுக்கு தெரிதான்னு தெரில கேமராவில். இதோ வந்தாச்சு. மலை என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே பூட்டி இருக்கு. அதான் போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக. என்ட்ரி பண்ணுமா? என்ட்ரி பண்ணுமா? சில்லறை வச்சு பிளாஸ்டிக் கவர் எல்லாம் எந்த எடுத்துருங்க. பாருங்க ஐடென்டி கார்டு அது. கார்டு அது. கார்டு என்ன வேலை கார்டு? இதில் ஐடி பிளாஸ்டிக் கவர் மட்டும் தான் எடுத்து போகிறோம். சரி ஒன்று வச்சுருக்கீங்களா? இல்லை பிளாஸ்டிக் இது மட்டும்தான். இது மட்டும்தான். வாட்டர் பாட்டில் அது மட்டும்தான். அப்படிங்களா? வேறு எதாவது பீடி சீரியட் டான்ஸ் அந்த பழகம்லாம் இல்லை. இல்லை இல்லை செக் பண்ணிக்கோ. என்ன பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பழக்கமே இல்லை. இல்லை வரணுங்க. அதுமாரி வரணுங்களே யாரும். அதான் பாட்டிலாம் போட்டு போகிறாங்க. இது எப்போதுலேருந்து நான் இனிமேல் செக்கிங்களா? இது கேமரா பாக்ஸ். கேமரா பாக்ஸ் எப்போதுலேருந்து இந்த செக்கிங்களா? இப்போ தான் ஜனவரி நியூஇயர்லேருந்து. சார் கைன் சேஞ்சு. சீக்கிரம் டான்ஸ் எதாவது எந்த பழக்கம் இல்லை. நான் எல்லாம் எடுத்து போடுவேன். ஏன்னா திருப்பி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. டிக்கெட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. அது சொல்கிறேன். என்ன லாஸ்ட்டு போன வருஷம் வந்தோம். போன வருஷம் எந்த என்ட்ரி எதுவுமே கிடையாது. அதனால இன்னும் சொல்கிறது இங்கெல்லாம் கஞ்சி வச்சுட்டு உள்ள ஒரே அட்டகாசம் தாங்க முடியல. பாட்டில் வர போட்டு போயிடுவாங்க. எல்லாம் குடிச்சிட்டு வயலில் பாட்டு உடச்சிட்டு வர போகிறானுங்க. ஃபுல்லாக கஞ்சா. பர்ஸில் எடுத்து போகிறான். பாயில் இதில் வச்சு எடுத்து போகிறான். இது இங்கேயே போட்டுடலாம்ண்ணா கவரு. அதை போட்டுரு கட்டாதாண்ணா. கவர் இங்கே போட்டுடலாம். தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாமா? தண்ணி பாட்டில் எடுத்துக்கலாம். தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போங்க. அப்போதான் ஓகே. ஐயா வணக்கம். அதுதான் உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு.
உள்ளே வரும்போதே செக்கிங் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை சொல்கிறேன் டீட்டெயிலு. அதோ நீங்கள் நினைச்சதெல்லாம் நல்லதாக நடக்கும். சிவன்கிட்ட போய் சீக்கிரம் அர்ச்சனை பண்ணி வரலாம். பேர் இந்த வேண்டுதலுக்காக வீடு கட்டுறதுக்கெலாம் எடுத்து வைப்பாங்களே கல், அது மாதிரி நிறைய இது இருக்குது. அதுதான் மலாடி வாட்டு மலை கீழே வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்து இப்போ தான் வர டைமே கிடச்சிருக்கு. இந்த பாருங்க கீழே வந்தாச்சு. அடிவாரத்தில் கோவில் கிட்ட இந்த கோவில்கிட்ட வந்தாச்சு. அப்படியே கோவில் திருப்பி இங்கே விட்டு போகணுமாண்ணா? இதாக ஆரம்பிச்சிச்சுல படிக்கட்டு அந்த பாதை. இது இருந்தால் இன்னும் ஒன்று உள்ளே போகணுமா? காலையிலே தலை குளிச்சுட்டு வந்தது கரெக்டாக கோல்டு குடிக்கிற மாதிரி இருக்குது. நல்ல பனி வேறு. சிவலிங்கம் கோவில் இருக்குது. செருப்பு இங்கே விட்டு போகணுமா? எப்படி போவேன்? செருப்பு ஒன்றும்ல. அதுதான் வந்தாச்சு. இந்த படிக்கட்டு முதல் பாதை, படிக்கட்டு பாதை வந்தாச்சு. சிவனடியாரே பகவான் நல்லா வைத்திருக்கணும். அது செய்ய தொழில கடவுள் கூட இருக்கு. ஆண்டவன் நல்லா வைத்திருக்க சாமி இருக்கிறேன். அடியாருடைய ஆசீர்வாதத்தில் மேலே சீக்கிரம் அப்பனே போய் பார்க்கணும். கடவுள் எல்லாம் வைத்திருக்கணும். இந்த பிள்ளை செய்கிற தொழிலில் உயர்ந்து வாழணும். இருக்கா இல்லையே. மேலே செருப்பு போட்டு போகலாங்க ஐயா. அப்பனை விநாயகரை வணங்கிட்டு போ. அதுதான் மலை ஏற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏறத்துக்கு 3.5-4 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் நம்ம டைம் என்னன்னு. இப்போ டைம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 6:32. நம்ம மேலே போயிட்டு எவ்வளோ நேரத்தில் ஏறி முடிச்சிருக்கோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஏறிட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிளான் இருக்குது. அதை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நல்லா பட்டெல்லாம் போட்டு சரியான வைப்பாக ஏறுறோம். முடிஞ்ச அளவுக்கு வரவங்க இந்த குப்பை பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க. ஃபுல் நிறைய இடத்துல பிளாஸ்டிக்காக இருக்குது. தண்ணி பாட்டிலு குடிச்சிட்டு பாட்டில்லாம் உடச்சிட்டு போயிடுறானுங்க. கூலிப்லாம் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வெளியே செக்கிங் ஆள் இருக்காங்க. என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா 10 ரூபா. பிளாஸ்டிக்கு இந்த போதைப் பொருள்லாம் அலோடு இல்லை. ஃபுல்லாக பேக்கை செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்களே.
இப்படி பண்ணுறதும் நல்லது தான். முடிஞ்சாலும் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துன்னு வரதை விட்டு இந்த காப்பர் பாட்டிலு அப்படி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு பாட்டில் இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டில் எடுத்துன்னு போகலாம் பிளாஸ்டிக் பாட்டிலு. மற்றபடி கவரு எல்லாமே இது அங்கே குப்பையில் போட்டு தான் வர மாதிரி. வெள்ளிக்கிழமை காலையில் போலூர்லேருந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஏறி வந்து வர வழியிலே ஒரு லாட்ஜில் குளிக்கிறதுக்கும் ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதோடய ஃபோட்டோஸும் நான் போடுறேன், வரவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வர வழியில் ஃபுல்லாக நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி என்ன மாதிரி வரணும்னு நினச்சிட்டு வராதவங்க கண்டிப்பாக வாங்க. செம்ம பிளேஸ் இது. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வந்துடணும். இந்த மலையோட ஹிஸ்ட்ரி வந்து ஆஞ்சநேயர் வந்து அந்த சிரஞ்சீவி மலையா என்ன மலைடா, சஞ்சீவினி மலை கொண்டு போகும்போது அதுலேருந்து விழுந்த சின்ன பாட்டு தான் அந்த பர்வத மலை அப்படின்றாங்க. சரி, 400வது படிக்கடி ஏறத்துக்குள்ளே மூச்சு தள்ளுது. முதல் கடைக்கு வந்தாச்சு. சரிங்களா போகலாம். மேலே 550வது படிக்கட்டுக்கிட்ட சின்னதாக கோவில் இருக்குது. நிறைய பேர் வேண்டுதல் தான். இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்குது. மலைக்கு மேலே அப்படியே ஃபுல் மேகம், மலைக்கு அப்படியே க்ரௌன் போட்டிருக்க மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது. அது படிக்கட்டு 2வது கடை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சன்ரைஸ் ஆகுது. இதில் பளிச்சுன்னு இருக்க அப்படியே மலைக்கு பின்னாடி பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலு. யாருமே இல்லை. ஸ்டார்டிங்லேயே நாங்கள் தான் போகிறோம். பின்னாடி ஒரு குரூப் வந்திருந்தாங்க, ஆளுக்கான 1022வது படிக்கட்டு. பக்கத்தில் சின்னதாக ஒரு ஃபால்ஸு சூப்பராக இருக்குது. இந்த 3வது கடைக்கிட்ட வந்துட்டோம். படிக்கட்டு போயிட்டே இருக்கு. கடை இல்லைங்க. சுற்றி எந்த ஒரு வண்டி சவுண்டும் இல்லாமல் காதுக்கு கேட்குறதுக்கு இப்போ தான் சரியான இதாகுது. அவன் சென்னையில் இருந்துட்டு அவன் அவனு பார்த்தா ஆர்னேஷனே போனுங்க. இந்த மாதிரி வெறும் பூச்சி பறவைங்க சவுண்டு கேட்டு சூப்பராக இருக்குது. 50 படிக்கட்டு. அதான் 2வது பாதை, கல்பாதை வந்தாச்சு. இதோ இப்போ தான் 2வது கல்பாதை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் லைட்டாக ஸ்லோப்பாக போகுது.
நெக்ஸ்ட்டு கடை, அடுத்த ஸ்டாப் வந்தாச்சு. மூச்சு வாங்குது. தோஸ்ட் ஒருத்தன் படுத்துனுக்கிறான். அங்கே கோளாறு கை உக்காந்துக்கிறான் மரத்தில். பார்த்தா கேமரா எங்கே பிடின்னு போட போகிறான். முடியாதவங்க உக்காந்துட்டு கூட வரலாம் போல். இன்னும் குரங்கு தொலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கையில் எதாக இருந்தாலும் விட்டா தான் விடுவேன், இல்லைன்னா கச்சிரும் போல இது. நம்மளே தூக்கல், நம்மக்கிட்டேயே இது பண்ணிடுங்க. படியை விட இது ஈஸியாக தான் இருக்குதுன்னா ஒரே பீஸில் குரங்குக்கு தான் பீஸ்லாம் இருக்குது. கையில் கேமரா, பேக்லலாம் கேமராவோட இதெல்லாம் இருக்குது. அது தூக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. ஸ்டார்டிங்கில் சொல்லிருப்பேன் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் ஏறிடலாம் அப்படின்னு. தப்பு தான் போல். அதோ தூரத்தில் மர்கையா மாமா உட்காந்துக்கிறோம். நாய் குரங்கு செம்ம இதாகுது. போதாமா? அதோ அந்த சைடு ரவுண்டு கட்டுது. எல்லாம் கூழ் குடிச்சிட்டு மீண்டும் பயணம் தொடருது. போக போக நல்ல ஸ்லோப்பாக போகுது. ஸ்லீப் பண்ணுறேன். காலைல வாக்கிங் போகிறது போலேயே நினச்சேன், நல்லா அமைஞ்சிடுச்சு. கல்பாதையே முடியல, போயினே இருக்குது. இதுதான் இன்னொரு பாதை. இன்னும் முடிச்சா ஒன்று எவ்வளோ தூரம் போகணும்? இன்னும் போகணும்பா. அது இல்லை, இந்த இது 2வது இது. அது இன்னும் போகிறோம். இறங்கிடலாம்ல. செருப்பு வழுகுது. நெக்ஸ்ட்டு பாதை 3வது. இது கொஞ்சம் இரும்பு படியெலாம் போட்டிருக்கு. கொஞ்சம் இரும்பு படியா என்னது அது? படிக்கட்டா? இதோ இது கொஞ்சம் நல்லா
செங்குத்தாக தான் போகுது மேலே. இதோ முட்டியில் வேறு அடிபட்டுச்சு, அது வேறு எரிச்சலாக இருக்குது வேறு காலில். அதான் இரும்பு பாதை, 3வது பாதை இது. இது பேர் மறந்துட்டேன். பாருங்க, சரியான ஃபீல், செம்மையாக இருக்கு. கொஞ்சம் இது ஏறத்துக்கு ஸ்டாமினா தான் முக்கியம். மண்ணில் வேறு ஏற முடியல, வேறு அழுக்குது. மழை டைம்லாம் ரொம்ப கஷ்டம் போல். ஃபுல்லாக அந்த களிமண், அந்த மண். நாங்கள் வந்த டைமில் கடை இல்லை, நிறைய கடை இந்த மாதிரி காலியாக இருக்குது. அங்கங்கே ஒரு கடை இருக்குது. இன்னும் போகுது, மேலே போகுது. சரியான வியூவாக இருக்குங்க பாருங்க. லெவல் வியூ பயங்கரமாக இருக்குது. பால் அரை மணி ரெடி. இதுக்கு மேலே தான் கடப்பாறை பாதை. நண்பர் தோழர்கள் உட்காந்துக்கிறானுங்க. ஏன்னா வியூலாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது வியூலாம் இங்கேருந்து. அதுக்கு காலையில் சீக்கிரமாக ஏறினதுக்கும் அந்த சன்ரைஸ் வர்றதுக்கும் சரியான வியூ. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. இதுக்கப்புறம் தான் கடப்பாறை பாதை. அங்கே தான் நம்ம கோவிந்தன்ஸோட கோளாறுகள் நிறையா இருக்குது. அடுத்த ஷாப்பு, அடுத்த கடை இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஒன்று இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க கடைலாம். வந்தாச்சா? இரு, அந்த கைத்தில் மாட்டது எடுத்துரும். அது கேமரா இருக்குதேடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊந்துரு அதில். இதோ ஒரு உட்காந்துக்குது. அப்புறம் என்ன, நீ வீடியோ எடுக்கிறியா?
கொம்பர்றா மேலே ஏறி இல்லை அது ஒரு குச்சி இது ரெடி பார்க்கறதுலாம் ஏய் கொஞ்சம் மேலே ஏறி ப்ரோ வேறு கொடுங்க அவர்கிட்ட இதுல இறங்குன்னு நினைச்சா இறங்கலாம் அவரு எதுவும் பண்ணுவாரு என்ன அவரே எல்லாம் டார்கெட் பண்ணுது பையில மாலெல்லாம் வச்சிருந்தாரு அவரு ஏய் மச்சான் ஜிப்பலாம் தொடங்க மச்சான் கலிக்க போதுடா ஏய் எங்க ஓத நீ போய்டா அவன் கூட மச்சான் நீ என் கூட மச்சான் எல்லாரும் கூட வா மச்சான் நீ பிரேம் மேல போட்டோ எடு ப்ரோ நீங்க ஏறுங்க ப்ரோ பயமா இருக்குது எனக்கு இதான் வரங்க பத்தல ப்ரோ இது எதுமே இல்ல ப்ரோ இதான் நான் கட்டிட்டு நான் என்ன பண்றது இவரியா நடிதான் வருவாரு இவரு ஆமா அங்கடா புடியே இல்ல சூப்பர் வியூ ப்ரோ சூப்பரா இருக்கு பாத்து மாப்ள இதுல தான தட்டிச்சு ஏய் என்னறா ஏய் எட்ரா அங்க இருக்காடா அதெல்லாம் வந்துச்சு ப்ரோ ஏறி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சா 3 இது வந்து ஊந்துச்சுன்னா நீங்க கத்துனீங்களா மெசேஜ் போன வருஷம் கீழே முடிச்சு போன வருஷம் தொல்லை குட்டிச்சு போன வருஷம் ப்ரோ ப்ரோ பின்னாடி வருது ப்ரோ பரமா வருது உங்க டீம் ஏய் அம்மா தப்பு ஏய் தப்போ சும்மா சீனை ஓட்டுனுக்குது ஏய் அப்படி போகக்கூடாதா ரொம்ப வெறுப்பேற்றுது ஏறத்துக்குள்ளே சாவடிக்குது அது இதெல்லாம் நம்ம ஜூவில் பார்த்து போயிட்டோமா இங்கே வந்தால் நம்மளை இது பண்ணுது இதா அங்கே திரும்ப படியில் இறங்குறதா ஆமாம் இந்த இறங்க வழி தான் போட்டுக்குது போடு இறங்கும் மொழி அங்க ஒரு கடை இருந்துச்சா அதுக்கு தாண்டா ஆமா படிக்கட்டு வரி கரெக்ட் காலே வைக்க முடியாது நீ வைக்க முடியாது நீ வைப்ப நீ திருப்பி போட்டுக்கிற அந்த படிக்கட்டு தானே கடுப்பு செகுத்தா இருக்கும் ப்ரோ அது கொஞ்ச நேரத்தில் குரங்கு ஆட்டம் காட்டிடுச்சு அவ்வளோதான் வந்தாச்சு இங்கே ஏதோ படியாருன்னா மேலே தெழுதுங்கடா பில்டிங்கு அவ்வளோதான் வந்தாச்சு நம்ம ஆறு 12க்கு ஏறணும் மணி பார்த்தீங்கன்னா தெரியுதா 8:58 3.5 மணி நேரம் ஆயிருக்கு ஏறதுக்கு பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் இப்படி ஏறது நல்லா தான் ஏறி இருக்கும்
தான் உட்காந்துக்கிறோம். ஆமாம்மா 3.5 மணி நேரம் ஆகிடுதுடா. பரவாயில்ல தான் இல்லை, பரவாயில்ல. கீழே சுத்தமாக தெரியல, பனி மூட்டம். அவள் தான் கையடி மேலே வந்தாச்சு. ஏய் வாடா நீ வந்தாச்சு. ஏய் கதவு திறந்துக்கு போகுதுடா. இந்த உள்ள வந்தாச்சு. இங்கே உள்ள சேஃப்டியாக போட்டுக்கிறது. இந்த மச்சான் எடுத்துக்கிட்டியா பொருளாம்? இது ஊதி போட்டு தான் பெரிய பெரிய ஜிப்பு. பூரா கபடி இங்கேயே போட்டுருவியா? ஆ பரவாயில்ல ப்ரோ. இங்கேயே போட்டுருவியா? சூப்பர் ப்ரோ. எனக்கு நான் எடுத்து புரியுங்க. கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி இவன் தான் கேட்டான். இதுவும் ஏற்றக்கூடாது. ஊதுவத்தி தெரியல, கற்பூரமும் தீபம் வச்சுக்கூடாது. வெளில தான் அந்த குரங்கெல்லாம் சைடில் விடாத. இங்கே அடிவில் இல்லையா? நான் போடு. ஆனால் இங்கே இருட்டில் அவ்வளோ தெரியல. பரவாயில்ல. அவரு கீழே கொஞ்சம் பேக் எங்கே வச்சு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் தெரியும். ஃப்ளாஷ் வச்சு அவருடா